ஹாய் மக்களே, வெல்கம் டு மூவி டைம் 1.0. இன்னைக்கு நான் உங்களுக்காக காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் என்ற ஒரு அருமையான மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியோட ஹால் எர்த்ன்ற பகுதியில இருந்து ஒரு ஹெல்ப் கேட்டு ஒரு சிக்னல் வருது. இது காட்ஸில்லா, காங் அப்புறம் அந்த ஹீரோயினோட பொண்ணு இவங்க 3 பேர் ரிசீவ் பண்றாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பழங்குடி மக்கள் கூட்டமே இந்த உலகத்துக்கே தெரியாம அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கார் கிங்ன்ற ஒருத்தர்னால பிரச்சனை வரப்போகுதுன்ற முன்கூட்டியே கண்டுபிடிச்ச இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்களுக்கு சிக்னல் கொடுத்து வரவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, இந்த ஸ்கார்க் இங்க போட்டு தள்ளினாங்களான்றதான் மீதி படம். நம்ம கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம அவரோட கூட்டத்துல யாருன்னா மிச்சம் மீதி இருக்காங்களான்னு தேட போக அங்க ஒரு பிரச்சனையாகி அங்க ஒரு கூட்டமே ஒரு துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. வந்த ஆளுங்களை கொஞ்சம் டிராப்ல மாட்ட வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் பயத்தை காட்டினதுக்கு அப்புறமா தான் இவர் விட்டுட்டே போறாங்க. இப்படிதான் தினம் தினம் தான் கூட்டத்தை தேட போய் இது நான் ஒரு பிரச்சனையில மாட்டி தப்பிச்சு வர்றதுக்குள்ள நம்ம காங்குக்கு போதுன்னு ஆயிடுது. இந்த பக்கம் காட்ஸில்லா பூமியோட மேல யாரு வந்தாலும் இறக்கம் பக்கமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வழக்கமா அது தூங்குற இடத்துல போய் பத்திரமா தூங்கிட்டு இருக்குது. பூமிக்கு மேல காங்கும் பூமிக்கு அடிக்கல காட்ஸில்லாவும் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்படி இவங்க பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் இவங்களோட எலக்ட்ரானிக் ஒர்க் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி புதுசா ஒரு எலக்ட்ரிக் வேவ் வந்து ரிசீவ் ஆகுது. ஆனா இது இவங்க பெருசா எடுத்துக்காம நார்மலா விட்டுறாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு வேவ் நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கும் மைண்ட்ல வருது. அதை இவங்க டிராயிங்காவே வரைஞ்சு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க அம்மா கிட்ட இவங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்ற மாதிரி தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சரி, இதை பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒருத்தங்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு பன்னியை போய் பாக்குறாங்க. அந்த ஆளு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே வாங்கன்னு சொல்லி உபசரிச்சது மட்டும் இல்லாம இதை பத்தி ஈஸியா டீகோட் பண்ணிடுறான். இது ஒன்னும் வேவ் கிடையாது, இது ஒரு கம்யூனிகேஷன். ஹலோ எர்த்துக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஆனாலும் சரி எவ்வளவு செலவானாலும் சரி இந்த சிக்னலை மட்டும் நீ டீகோட் பண்ணி கொடு, உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏலியன் அங்க இருந்து கிளம்ப இந்த பக்கம் நம்ம காட்ஸில்லா தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கு. இது எழுதுனாலே பூமிக்கு மேல ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இதை பார்த்து நம்ம ஆளுங்க எல்லாமே பரபரப்பா கிளம்ப இந்த பக்கம் நம்ம காங் பூமியோட ஹாலயத்துல இருந்து மேற்பரப்புக்கு வந்திருக்கான். ஒரு பக்கம் காட்ஸில்லா ஏதோ ஒரு டைட்டனை தேடி போகுது, இந்த பக்கம் கரெக்டா நம்ம காங்கு மேல வரானா, ஒருவேளை நம்ம காங்கு தான் தேடி வரானோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காங்கு வந்த விஷயமே வேற. இவன் கண்ட கழுதியை தின்னதால இவன் பல்லு ஒண்ணு சொத்தைய போயிடுது. இதனால வலி தாங்க முடியல, ஹெல்ப்னு சொல்லிட்டு மேல வந்திருக்கான். ஆனா இவன் மேல வந்த விஷயம் காட்ஸில்லாக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும், ஒரு பெரிய போர்க்களமே நடந்துடும். இவ்வளவு பெரிய டைட்டனுக்கு ஒரு பெரிய பல்லே புடுங்கணும்ல, அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ன்றதுனால நம்ம ஹீரோயினோட பழைய கிளாஸ்மேட், ஒரு எக்ஸ் லவர்னே சொல்லலாம், அவர் ஹெல்ப்புக்காக வர்றாரு. இவர் பேரு ட்ராப்பர். வந்த வேகத்துல நம்ம ட்ராப்பரும் நம்ம காங்குக்கு ஒரு இரும்பு பல்ல மாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் நம்ம பூமியோட ஹாலத்துல இருக்கிற நம்ம டீம் கிட்ட இருந்து எந்த வித கம்யூனிகேஷனும் வராதனால நம்ம ஆளுங்களும் அங்க கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுது. அந்த நேரத்துல வந்து நம்ம பர்னி நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க டீகோட் பண்ண சொன்னதை பண்ணிட்டேன், அது ஒரு ஹெல்ப் சிக்னல், நம்ம கிட்ட உதவி கிட்ட அவங்க சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம ஹீரோயினும் பர்னி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அவரும், பாத்தியா வேலை முடிஞ்சவனே கைட்டி விட்டு போற, நீ இப்ப அந்த ஹாலயத்துக்குள்ள தானே போற, அந்த இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போனா அதை கொஞ்சம் வீடியோ எடுத்து நான் யூடியூப்ல போடுவேன், அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துருவாங்க, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியாமா அப்படின்னு சென்டிமெண்டா பேச வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினா அவரை கூட்டின்னு போறாங்க. இந்த ஹாலயத்துக்குள்ள மொத்தம் 5 பேர் போறாங்க. நம்ம ஹீரோயின், அவங்களோட பொண்ணு, அப்புறம் நம்ம பல் டாக்டர் ட்ராப்பர், அப்புறம் பர்னி, இந்த இடத்தோட கமெண்ட். அதுக்கப்புறம் மயக்க தெரிஞ்சு காங்க அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்க இவங்களும் காங் பின்னாடி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க டீம் இருக்கிற அந்த இடத்துக்கு போனாக்கா அங்க இருக்கிற இடமே அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருத்தரும் உயிரிடவே இல்லை. இவ்வளவு பெரிய டேமேஜ் ஆயிருக்கு, இதெல்லாம் யாரா பண்ணதுன்னு சொல்லி அங்கங்க எவிடன்ஸை தேடிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய சைஸ் காங்கோட கைரேகையும் இருக்கு. ஆனா இவங்க வரதுக்கு முன்னாடியே இதை மோப்ப முடிச்ச நம்ம காங் அவனோட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு குகைக்குள்ள குதிக்கிறான். இந்த பக்கம் நம்ம காட்ஸில்லா ஏதோ ஒரு சண்டைக்காக பயங்கரமா ரெடி ஆகுற மாதிரி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற ரேடியேஷன்ஸ் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினோட டீம் அந்த இடத்த சுத்தி வேற எதனா தடையும் கிடைக்குதான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களா, அப்போ திரும்பவும் அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை கட் பண்ற மாதிரி அந்த வேவும் வருது. இந்த பக்கம் நம்ம காங்க அவன் மட்டும்தான் இந்த உலகத்துல தனியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன மாதிரி ஒரு குட்டி சைஸ் காங்க பார்த்த உடனே கிட்ட வாப்பான்னு சொல்லி கையை நீட்ட அவன் கையை கடிச்சிட்டு ஓடிடுறான். கையடா கடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவனை துரத்திக்கிட்டு போக அங்க காங்க மாதிரி 3 பேர் நிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பேசுறதுக்குள்ள சண்டைய ஆரம்பிச்சிடுது. சண்டையில இருக்கிற எல்லாரையும் புரட்டி எடுத்துட்டு இருக்கப்போ ஒருத்தன் கீழே விழ போவான். அவனை கை கொடுத்து நம்ம காங் காப்பாத்துறான். ஆனா அவன் கத்தி எடுத்துட்டு குத்த வரானா, இதுக்கு மேல காப்பாத்தி என்னோட ப்ரோஜன்னு சொல்லிட்டு ஒரு உதவுச்சு அவன் உள்ளத்துல. இதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. தப்பிச்சு போறவனை அப்படியே விட்டா நல்லா இருக்குமா, அதனால கீழே இருக்கிற ஒரு கல் எடுத்து அவனை அடிச்சு கேராக்கி அவனை அப்படியே ஓட விட்டது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இந்த குட்டி காங்க இருக்குல்ல, உங்க கூட்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொல்லி நம்ம காங் சொல்ல இவனும் வழியை கட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டீம் அந்த சிக்னல் வந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த சுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பன்னியா அவனோட யூடியூப்காக சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கானா, திடீர்னு நம்ம ட்ராப்பருக்கு இங்க ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்றாரு.
சொல்றாரு. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காத நம்ம கேப்டன் சும்மா வாழ் கத்திட்டு இருக்காரா. திடீர்னு ஒரு மரம் மாதிரி இருந்த ஒரு பூச்சியை அவர் அப்படியே கட்சி முழுங்கிடுதுங்க. இதை பார்த்து நம்ம ஆளுங்க அங்கிருந்து தெரிச்சு ஓடி போய் தூரமா நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம டிராப்பரும் இந்த உலகமே அப்படிதான் ஈவேற்க இல்லாதது வா கட்டி பூச்சிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பர்னியை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா ஃபுல் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பக்கமா கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம காட்ஸிலாவை கண்காணிக்கிற ஒரு டீம் அந்த பக்கம் எந்த டைட்டன் இருக்குன்னு சொல்லி செக் பண்ண அந்த பக்கம் டைட்டன்ஸ்ல ரொம்ப ஆக்ரோஷமான டியாமாட்ன்ற ஒரு டைட்டனை தேடி தான் நம்ம காட்ஸிலாவும் போயிட்டு இருக்கு. இங்க ஹாலோ இடத்துல இருக்கிற நம்ம ஆளுங்க அந்த சிக்னல் வர இடத்த தேடி போயிட்டு இருக்காங்களா. ஒரு வழியா அந்த பொண்ணு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடறா. அதை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க ஒரு புது உலகமே இருக்கு. இங்க நம்ம ஜூனியர் காட்டுற வழியிலே வந்த நம்ம காங் அவன் வந்து ஒரு ஏரியில நிக்கிறான். சரி தண்ணி குடிக்கிறதுக்கு தான் நின்றுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இவரும் போய் தண்ணி குடிக்க பின்னாடி ஒரு பெரிய சைஸ் பாம்பு மாதிரி வந்து நிக்குமா. கோத்து விட்டுட்டு இவன் மட்டும் ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம காங்கையும் தண்ணியில பிடிச்சி இழுத்துருது. நம்ம ஜூனியரும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானா. அப்ப தூரத்துல இருந்து ஒரு ஸ்டாம் பைக்கை வந்து அடிக்க அதுல தடிக்கி நம்மளும் விழுறாரு. நம்ம காங் அந்த மிருகத்தோட தலையோட வந்து நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் வேட்டையாடின இந்த மிருகத்தை நம்ம காங் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கானா. இதை பார்த்தா ஜூனியருக்கு பயங்கரமா பசி எடுத்துக்குது. எனக்கும் கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்ட உடனே நம்ம காங் கொடுக்குறானா. இதை பார்த்து இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியருக்கும் கொஞ்சம் மனசு மாறிடுது. இங்க நம்ம காட்ஸ்ல ஒரு வழியா ஆர்டிக் கொஸ்டின் வரைக்கும் வந்துருது. அங்க இருக்கிற அந்த டைட்டனை பார்த்த உடனே ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல நம்ம காட்ஸ்லா சண்டைக்கு வந்த அந்த டைட்டனோட பவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை நெருப்பு விட்டு சாகடிச்சிட்டு நம்ம பவர்ஃபுல்லா மேல வர. அது மட்டும் இல்ல அந்த பக்கமா இருந்த ஒரு போர்ட்டல் வழியா நம்ம காட்ஸ்லாவும் உள்ள போயிடுது. நீங்க இந்த சிக்னலை தேடி வந்த நம்ம ஆளுங்க அங்க இருக்கிற பழங்குடியின் மக்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களும் அந்த இடத்தோட ராணி கிட்ட கூட்டின்னு போயிட்டு இருக்கப்போ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இவ்வளவு பேரு இவங்க வெளி உலகத்துக்கே தெரியாம இந்த இடத்துல இவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்னு நம்ம ஆளுங்களும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தோட ராணி நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கையை பிடிச்சு பார்த்த உடனே இவங்க எல்லாருமே யாரு எப்படி இங்க வந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க டெலிபதி மூலமா உணர்ந்தது மட்டும் இல்லாம இவங்க தான் அந்த ஹெல்ப் பண்ண வந்தவங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள கூட்டின்னு போய் அவங்களோட கல்வெட்டு எல்லாம் காட்டுறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த எல்லாமே ஈப்ஸ்களின் ராஜா அதாவது ஸ்கார் கிங்ன்ற ஒருத்தன் கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். இவன் எல்லா காங்ஸையும் அடிமைப்படுத்துறது மட்டும் இல்லாம பூமியோட மேற்பரப்புல போய் அங்க போரும் செஞ்சான். ஆனா பூமியோட மேற்பரப்பை காவல் காக்கிற காட்ஸிலாக்கும் இந்த ஸ்கார் கிங்க்கும் பயங்கரமான போர் நடந்தது. இதுல நம்ம காட்ஸிலா ஒரு கட்டத்துல தோக்குற நிலைமைக்கு வந்துருது. இருந்தாலும் அந்த ஸ்கார் கிங்கையும் அவங்க கூட்டத்தையும் அந்த பூமிக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கு. ஆனா அந்த ஸ்கார் கிங் திரும்பவும் இந்த காலகட்டத்துல வரப்போறான்றத உணர்ந்த இந்த ராணியும் அதனாலதான் சிக்னல் அனுப்பியிருப்பாங்க காட்ஸிலாவுக்கு. அதை ரிசீவ் பண்ண நம்ம டீமும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப புரியுதா நம்ம காட்ஸிலா எதுக்கு போய் அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணா இந்த மிருகத்து கூட சண்டை போட்டு எதுக்கு இந்த போர்ட்டல் வழியா போனான்றதெல்லாம். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஜூனியர் நம்ம காங்க கூட்டின்னு வந்து ஒரு இடத்துல நிக்கிறான். அங்க பார்த்தா நம்ம காங் மாதிரியே 100 காங்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷப்படுறதா இல்ல இவங்க எல்லாருமே அடிமையா இருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியாம நம்ம காங்கும் அப்படியே போயிட்டு இருக்க. அப்போ அங்க ஒரு காங் வயிற்றை தூக்க முடியாம கீழே போட்டுருதா. அந்த இடத்துல இருந்த காவலாளி அதை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானா. இதை பார்த்த நம்ம ஆளுக்கு தான் சுருன்னு ஏறிடுமே. அவனை அடிச்சு ஒரே அடியில படுக்க வைக்க இது தெரிஞ்ச அந்த ஸ்கார் கிங் வெளியில வர ஆரம்பிக்கிறான். வந்த இவன் நம்ம காங்கோட இரும்பு பல்ல பார்த்து என்னடா பல்செட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கலாச்சி சிரிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஜூனியரை பார்த்து நீ தான் இவனை கூட்டின்னு வந்தியான்னு சொல்லி முறைக்க நம்ம காங்கு அவனுக்கு சப்போர்ட்டா பண்ணிக்கிறானா. இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருது. நம்ம காங்குக்கு தெரியாது இவன் தான் ஸ்கார் கிங் சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அடிதடி பயங்கரமா நடந்துட்டு இருக்க. முதல்ல நம்ம அடி வாங்கினாலும் கடைசியில அவனை புரட்டி போட்டு ரத்தம் பார்க்க வைக்க அதுல கடுப்பானவன் ஒரு போட்டல மூட சொல்றான். அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் மிருகம் வெளியில வருது. இது பேரு தான் ஷிமோ. இது ஒரு ஐஸ் கக்குற டிராகன் மாதிரி. ஸ்கார் கிங்கோட வெப்பன்ல எட்ஜில ஒரு பெரிய சைஸ் ஸ்டோன் இருக்கு. அதை வச்சுதான் அந்த ஷிமோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதை வச்சு நம்ம காங்கோட கையை அட்டாக் பண்ண அவனோட கையை ஃப்ரீஸ் ஆயிடுது. இதுக்கு மேல இவன் எங்க இருந்தா இவனை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியரும் வெளியில போக வழியும் காட்டுறான். அது வழியா நம்ம காங்கு வெளியில தப்பிச்சு ஓடுறான். ஆனா அடிப்பட்ட நம்ம காங்க புடிச்சிட்டு வரதுக்குன்னு இந்த ஸ்கார் கிங் ஒரு 4 அடியாட்களையும் அமுச்சு விட்டுறான். அவங்களும் விடாம நம்ம காங்க துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனா நம்ம காங்கு தான் இருக்கிறதுல புத்திசாலியாச்சு. அவன் அங்கங்க ஒரு ட்ராப் வச்சிருப்பான். அதுல எல்லாம் ஒருத்தரா மாட்டி ஒருத்தரா செத்துட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்க அந்த இடமும் ஒரு ட்ராப் தான். ஆனா அங்க இருக்கிற ட்ராப்பை இந்த கேங்கு பார்த்துருது. அதை தாண்டி போய் நம்ம காங்க அட்டாக் பண்ணலான்னு போக பின்னாடியே வந்த நம்ம ஜூனியர் அவங்க மேல எல்லாத்தையும் தள்ளி விட்டு அவங்களுக்கு கொண்டுடுறான். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காங்கும் ஜூனியரும் இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த கூட்டத்துல வந்த ஒருத்தன் சாகாம நம்ம காங்கையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த போர்ட்டல் போற வழியும் கண்டுபிடிச்சிடறான். உடனே இவனும் அந்த ஸ்கார் கிங் கிட்ட வந்து இந்த வழியை சொல்ல இதுக்காக தாண்டா காத்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஷிமோவை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய படையோட போர் செய்ய வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம காட்ஸ்
காட்ஸிலா அந்த டைட்டன் கூட சண்டை போட்டு அப்சர்வ் பண்ண பவர் எல்லாத்தையுமே அவன் உடம்புல எனர்ஜியா மாத்தி ரெடியா இருக்கான் சண்டைக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட டீம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே அந்த பழங்குடி மக்கள் கூட நல்லா ஃபிட் ஆயிடுறாங்க. அவங்களோட சடங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ இங்க நம்ம பனியும் இங்க இருக்கிற மக்களையும் அவங்களோட நாகரிகத்தெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ட்ராப்பரும் இதை நீ யூடியூப்ல போட்டோன்னா இதை பார்த்து நிறைய பேர் இங்க வருவாங்க, இவங்களுக்கு நிறைய ஆபத்துகளும் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நம்ம பனியும் புரிஞ்சுக்கிறான் நம்மளால இவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு. இந்த பக்கம் அடிபட்டிருக்க நம்ம காங்க அந்த போர்ட்டல் வழியே நம்ம ஹீரோயினோட டீம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இங்க இவன் கைக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்த நம்ம டிராப்பரோ இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பொருள் எடுத்துட்டு வரதுக்காக போறான். ஆனா நம்ம காங் நம்ம ஹீரோயினோட பொண்ணுகிட்ட என் குடும்பத்தை நான் தொலைச்சிட்டேன், அங்க இருந்து என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. இந்த பக்கம் இந்த ஸ்கார் கிங் மொத்த படியோட சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம காட்ஸிலா ஃபுல் பவரோட சார்ஜ்ல நின்றுட்டு இருக்கான். இங்க அடிப்பட்ட காங்க்கு நம்ம டிராப்பர் ஒரு புதுசா ஒரு க்ளோஸ் எடுத்து வந்த மாட்டை, அதுல இருக்கிற பவர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த க்ளோவ்ஸ் நம்ம காங்குக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த நேரம் நம்ம ஜூனியர் இங்க ஸ்கார் கிங் ஒரு பெரிய படையோட வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோட பொண்ணும் நீ காட்ஸிலாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இங்க நம்ம காட்ஸிலாவும் காங்கும் நண்பர்களும் இல்ல எதிரிகளும் இல்ல. இவன் இடத்துக்குள்ள அவன் போக மாட்டான், அவன் இடத்துக்குள்ள இவன் வர மாட்டான். இந்த பக்கம் நம்ம காங் காட்ஸிலாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுக்காக அந்த போர்ட்டல் வழியா மேல வரானா. பூமியோட மேல வந்தாலே யாரா இருந்தாலும் அடிக்கிறதுக்கு தான் நம்ம காட்ஸிலா ரெடியா இருக்குமே. இவன் கூட என்ன ஏதுன்னு கேட்காம சண்டைக்கு இறங்கிடுது. நம்ம காட்ஸிலா கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, நம்ம காங்குக்கு புரிஞ்சு போயிடுது. அதனால அவன் புது க்ளோஸை வச்சு பவரா 4 பஞ்சை கொடுத்து அவனை மயக்கமாக்கி அந்த போர்ட்டல் கொள்ளையை இழுத்துட்டு போலான்னு நினைக்கிறப்போ நம்ம காட்ஸிலாக்கு கோவம் தலைக்கேறி நெருப்பு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அங்க இங்கன்னு குதிச்சு ஓடிட்டு இருக்க நம்ம காங் இவனுக்கு எப்படிடா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு அந்த இடத்தோட ராணி எல்லா சடங்கையும் செஞ்சு அந்த பிரமிடு மேல அனுப்புறாங்க. ஏன்னா இந்த பொண்ணாலதான் அவங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரி அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உயிர் தர முடியும். இங்க சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம காங் ஒரு கட்டத்துல காட்ஸிலா கையில வசமா மாட்டிக்கிறான். அவன் மேல நம்ம காட்ஸிலா நெருப்பு கக்கலான்னு போற டைமுக்கு இந்த தீர்க்க தரிசனம் வந்து அதை தடுத்துருது. இது சொன்னதை நம்ம காட்ஸிலா கேட்குமே. அதுக்கப்புறமா காட்ஸிலா காங் அப்புறம் இந்த பட்டர்ஃபிளை இது மூணுமே அந்த ஸ்கார் கிங் கூட சண்டை போறதுக்கு அந்த ஹாலயத்துக்குள்ள போகுது. ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்த இந்த ஸ்கார் கிங் இந்த போர்ட்டல் வழியா வெளியில போயிடலாம்னு நினைக்கிறான். ஆனா இந்த இடத்துல இருக்க இந்த மக்களோ இந்த போர்ட்டல் இருந்ததான பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதை ஒன்னோட ஒண்ணு மோத விட்டு மொத்தமா அழிக்க பாக்குறாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கார் கிங் தான் கிரிமினலுக்கே கிரிமினல் ஆச்சு. அந்த ஷீமோ வச்சு அதை மோத விடாம ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அதே நேரம் போர்ட்டல் வழியா உள்ள வந்த நம்ம ஆளுங்களுக்கும் இந்த ஸ்கார் கிங்க்கும் ஒரு பயங்கரமான சண்டையே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஷீமு மேல உட்காந்துட்டு இருக்க இந்த ஸ்கார் கிங், ஒரு பக்கம் காட்ஸிலா மேல உட்காந்துட்டு இருக்கா இந்த காங். இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிற நேரம் கரெக்டா அந்த கிராவிட்டியும் கொலாப்ஸ் ஆயிருதா, எல்லாருமே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த ஸ்கார் கிங்க்கும் நம்ம காங்க்கும் சண்டை, அந்த பக்கம் நம்ம ஷீமுக்கும் காட்ஸிலாக்கும் சண்டை. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே ஒரு போர்ட்டலுக்குள்ள போய் விழ அது பூமியோட மேல, அதாவது நியூயார்க்ல வந்து வெளியில விழுறாங்க. இந்த இடத்துல நம்ம காட்ஸிலா, காங் அப்புறம் ஷீமு, ஸ்கார் கிங் இவங்க 4 பேர் வெளியில வந்து விழ, இங்க ரொம்ப நாள் கழிச்சு வெளியில வந்த நம்ம ஸ்கார் கிங் அந்த சூரியனால என் கண்ணு கூசுது அதை ஃப்ரீஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு இருக்கிற மேகத்தை எல்லாமே ஃப்ரீஸ் ஆக்கி விட்டுறான். இதை பார்த்து நம்ம காட்ஸிலா கடுப்பாயிடுது. ஏன்னா பூமிக்கு மேல எந்த பிரச்சனைனாலும் இவரால பொறுத்துக்க முடியாதுல்ல. ஒரு பக்கம் நம்ம காட்ஸிலா அடிச்சு போட்டுட்டு நம்ம காங்க போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்களா. அந்த நேரம் இந்த ஸ்கார் கிங் அவனோட வெப்பன், அதாவது அந்த கண்ட்ரோல் பண்ணுவால ஸ்டோனு, அதை வச்சு நம்ம காட்ஸிலாவை அடிக்க போற நேரம் நம்ம காட்ஸிலா அதை பிடிச்சி துண்டா கடிச்சு விட்டுருது. இந்த பக்கம் நம்ம போர்ட்டலுக்குள்ள இருந்த நம்ம குட்டி காங், அதாவது நம்ம ஜூனியர், அவன் அந்த வெப்பனோட வெளியில வந்து குதிக்கிறான். இந்த ஸ்டோன் இருந்தா தான் அந்த ஷியூமு நம்ம பேச்சை கேட்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கார் கிங் அதை எடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா நம்ம காட்ஸிலா அவனை எடுக்கவே விடாம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த நேரம் வெளியில வந்த நம்ம ஜூனியர் இந்த ஸ்டோனை வச்சுதான் அவன் கண்ட்ரோல் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை துண்டா உடைச்சிடறானா. அதுல கடுப்பான நம்ம ஸ்கார் கிங் இந்த ஜூனியரை சாவடிச்சு போட்டுடலான்னு தூக்க, உடனே வந்த நம்ம காங் அவனுக்கு ஓங்கி ஒரு பஞ்சை வைக்க, பறந்து போன இவனுக்கு நம்ம காட்ஸிலா ஒரு கிக்க வைக்க, பறந்து வந்த இவனை கைத்த பிடிச்சி ரெடியா வச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த ஷீமுவும் அவனோட ஃப்ரீஸ் ஆக்கர் பவரை வச்சு இவனை ஃபுல்லா ஐஸ் கட்டியா மாத்திருது. அப்புறம் என்ன, நம்ம காங் அவனை தூக்கி கீழே போட்டு அவனை துண்டு துண்டாக்கிடுது. ஒரு வழியா அந்த ஸ்கார் கிங்கையும் போட்டு தெளியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மேகெல்லாம் வேற ஃப்ரீஸா இருக்குமா, வேற என்ன இந்த ஷீமு பண்ண வேலை தான். உடனே நம்ம காட்ஸிலாவும் அவனோட ஃபயர் பவரை வச்சு இது எல்லாத்தையும் நார்மலாக்க, இதை பார்த்து அந்த ஷீமு பயந்தே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காட்ஸிலா ஒரு இடத்துக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடுது. நமக்கு அங்க அவங்களோட கூட்டத்தோட போய் சேர்ந்துடுறான். இதோட இந்த படமும் முடியுது. ஒன்ஸ் அகைன் நீங்க பார்த்துட்டு இருக்குது மூவி டைம் 1.0. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சீக்கிரம் பார்க்குறேன். அது வரைக்கும் cheers.